ஹல்லேலூயா. அப்போதுதான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய இதையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க முடியும். ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை நாமே காரணமாக இருக்கக்கூடாது. அநேக சந்தர்ப்பங்களிலும் அநேக சூழ்நிலைகளிலும் நான் இதை குறித்து யோசிப்பேன். அநேகர் சபைக்கு போகிறார்கள், பல வருடங்களாக ஒரு சபைக்கு போகிறார்கள், தசமபாகம் கொடுக்கிறார்கள், வாரம் வாரம் காணிக்கை போடுகிறார்கள், எல்லா விதத்திலும் ஒழுங்காக இருக்கிறார்கள், நம் கண் முன்பாக ஒழுங்காக இருக்கிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு முறை நான் ஒரு நபரை குறித்து வேதனைப்பட்டு நான் ரொம்ப அழுது ஜெபித்துட்டு இருந்த போது சொன்னார் ஆண்டவரே, இப்ப அந்த மகனை நீ போன் பண்ண அப்படின்னு சொன்னாரு. நான் வேதனையோட போன் பண்ணேன். அப்போ ஒரே பாட்டு சத்தம், ஒரே ஒரே உலகப்புறமான பாட்டு சத்தம், ஒரே சவுண்டா இருந்துச்சு. நான் கேட்டேன், பிரதர் எங்க இருக்கீங்க? நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி பிரதர், அப்புறம் பேசலாம்னு உடனே கட் பண்ணிட்டேன். நாம் ஒருவருக்காக ஊக்கமாக அவருக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நாம் அழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் உணர்த்துறார், இல்ல நீ அழுது பிரயோஜனம் இல்லை, நீ அவனுக்காக காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும்? அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுக்கு உகந்தவர்களாய், தேவன் மேல் அன்பு உள்ளவர்களாய், தேவன் மேல் பிரியம் உள்ளவர்களாய், தேவனை சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போது பூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நான் ரொம்ப உடைஞ்சினேன். நம்ம அந்த பிரதருக்காக உபவாசம் இருந்து கண்ணீரோட குடும்பத்தோட நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேலை நாட்கள்ல நம்மளுடைய டைமை ஃபுல்லா அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இருந்த சூழ்நிலை பார்க்கும் போது வேதனையா இருந்துச்சு. ஆகவே என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன செய்யணும்? இந்த பயமானது ஏன் இந்த உலகத்தில் வந்தது? இந்த பயம் ஏன் இந்த உலகத்தில் எப்படி வந்தது என்று பார்க்கும்போது கீழ்ப்படியாமை, obedience இல்ல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். எப்படி இந்த பயம் இந்த உலகத்துல வந்தது என்று பார்க்கும்போது, அதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, why இந்த பயம் எப்படி இந்த உலகத்துல வந்தது, இந்த பயம் எந்த காரணத்தினால் வந்தது என்று பார்க்கும்போது ஜெனசிஸ் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 யாராவது வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என்று கேட்டார். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றார். இதுக்கு யார் காரணம்? டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இது இங்க இருக்கிறது எல்லாம் உனக்கு நான் தரேன். You are everything. You are the owner. You are everything. You can own this. You can dine with this. You can live with this. எல்லாம் செய்யலாம் சொல்றார். ஆனா ஒண்ணே செய்யாம சொன்னார், அது கீழ்ப்படியல. அந்த கீழ்ப்படியாததன் காரணமாக என்ன நாம் பார்க்கிறோம்? தான் நிர்வாணமாக இருப்பதாக அவன் உணரப்பட்டான். அப்போது அவன் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு யார் சொன்ன? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கரெக்டா விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய் என்றார். அப்ப என்ன ஆச்சு? தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணும்போதுதான் பயம் வரும். தப்பு பண்ணும்போதுதான் நமக்கு ஒரு இது வரும், ஆஹா தப்பு பண்ணிட்டோம். ஆனா ஒண்ணு, தப்பு பண்ணிட்டோம் என்ற உணர்வு வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த உணர்வை உடனே ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேட்டா கண்டிப்பா மன்னிப்பேன். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளும் விழுந்து போவோம். மனுஷன் தான். ஆதாம் விழுந்தது போல நாமும் பல முறை விழுந்து போய் விடுவோம். ஆதாம் எப்படி தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு விழுந்து போய் விடுகிறார். தான் விழுந்து போகிறதன் காரணமாக பயம் அந்த உலகத்தை. அது விட்டு அவங்களுக்கு பயம்னா என்ன தெரியாது. Because they were joy, they were happiness,
there was no sorrow. அவங்களுக்கு ஒரு துக்கம் இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த தோட்டத்துல. ஆனா ஒரே ஒரு தவறின் காரணமாக, கீழ்ப்படிதல் இல்லாததன் காரணமாக, disobedience, when they disobeyed the Lord, பயம் வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அநேக முறை நாம் பார்க்கிறோம். நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம மனுஷனுக்கு பயப்படலாமா? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. எபிரேயர் 13:6 ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. எபிரேயர் 13:6 தெளிவாய் சொல்கிறது, நீ மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிப்போமாக. எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்னார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்க கரெக்டா இருந்து பாருங்க. கொடுக்கறதுல கரெக்டா இருங்க, ஆண்டவர் பார்வையில கரெக்டா இருங்க, ஆண்டவர் சிந்தனைக்கு கரெக்டா இருங்க, ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. அப்பப்ப தவறு செஞ்சாலும் உடனே ஆண்டவர்கிட்ட போய் சப்மிட் பண்ணிருங்க, உளுந்துருங்க. நான் தான் செய்வேன். ஏதாவது சின்ன தவறு செஞ்சுட்டேன்னா அப்படியே உளுந்து அழுது ஜெபிச்சு நான் ஃப்ரீ ஆயிரும். எனக்கு ஃப்ரீ ஆனாதான் என்னால் ஜெபிக்க முடியும். உடனே ஃப்ரீ ஆயிரும், சப்மிட் பண்ணிடுவேன். இல்லாட்டி ஜெபிக்க முடியாது, என்னால் இல்லாட்டி நெருங்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. உடனே சப்மிட் பண்ணிடுவேன். நம்ம யாருக்கு பயப்படணும்? 1 பேதுரு 1:17. நாம் யாருக்கு உண்மையாக இந்த தேசத்துல நாம் பயப்பட வேண்டும்? 1 பேதுரு 1:17 வாசிப்போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். மனுஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் எபிரேயர்ல 13:1 மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கரெக்டா இருங்க. நீங்க டியூட்டில கரெக்டா இருங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியத்துல கரெக்டா இருங்க, உண்மையா இருங்க. ஒரு தினம்ஸ்க்கு நீங்க உண்மையா இருங்க. உங்களுக்கு அநேக தினம்ஸ்க்கு அதிபதியா மாற்றுவார். என் வாழ்க்கையில நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை ரீசெண்டா பகிர்ந்து கொண்டேன் நான். ஹல்லேலூயா. அப்போது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தை மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. தேவனாகிய இயேசு அவர் பாரபட்சமின்றி, அதான் நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இது 2 வாட்டி வாசிச்சாலும் நல்லதுதான். ஏன்னா அவர் சொல்றாரு, பாரபட்சம் கிடையாது ஆண்டவருக்கு. மனுஷனுக்கு உண்டு, மனுஷனுக்கு பரிமிதிகள் உண்டு, மனுஷனுக்கு பவுண்டரிஸ் உண்டு, லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஆனா ஆண்டவருக்கு பரிமிதிகள் கிடையாது. மீண்டும் அதையே வாசிங்க சென்றுடன். அன்னியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரே நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் என்று பயத்தோடு நடக்கிறோமோ அன்று கண்டிப்பாக நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு பயந்தால் என்ன செய்வோம்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியும் போது நமக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுகிறோம். தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறும்போது தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளையாய் மாறும்போது தேவனை சார்ந்து இருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஹalleluya. சரமனகதுரா வரவஷந்தனரா. அதே 1 பேதுருல 2:17-18 நினைக்கிறேன். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17-18. எஸ் 17-18 தான். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஆமா, இது கடைசி காலங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவருக்காக நாம் நிற்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஹalleluya. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய சந்தர்ப்பங்கள் மாறும். நமக்கு எதிராய் நின்ற பாலம் இறங்கினவர்கள் நமக்கு சாதகமாய் நிற்பார்கள். நமக்கு எதிராய் நின்ற சேனையின் படைகள் நமக்கு சாதகமாய் நின்று நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள். நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் கம்ப்ளீட்டா மாறிடும். ஒரே ஒரு காரணம், நாம் தேவனை பயந்து தேவனுடைய பிரியமான பிள்ளையும் மகளுமாய் இருக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும் போது, அவருடைய திட்டத்தின்படி நடக்கும் போது, தேவனுக்கு உரிய காரியங்களை செய்யும் போது நாம் என்னவாய் மாறுகிறோம்? அவருடைய சார்பாய் நாம், when we are the representative of God, நாம் ஒரு representative of God மாறுகிறோம். generation, the royal generation, the royal priesthood மாறுகிறோம். நமக்கெல்லாம் நிறைய டைட்டில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த டைட்டிலுக்கு நம்ம உகந்தவர்களாய் மாற வேண்டும் என்றால், அந்த டைட்டிலுக்கு உகந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மேல் நமக்கு பயம் இருந்தாதாங்க நம்ம ஒபீடியன்ஸ் வரும். when you fear you will obey. நல்ல கவனிங்க. என் பயம் இருக்கிறனால தான் என் பையன் படிப்பான். ஐயோ உடனே என் ஒய்ஃப்ல ஒரு டெக்னிக், அப்பாவை கூப்பிடுமா அப்படின்னு கேட்பா. ஒரே ஒரு வார்த்தை, அவன் படிக்காம அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். உடனே அப்பாவை கூப்பிட்டேப்பா அப்படின்னு கேட்பா. உடனே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உடனே புக் எடுப்பான், போவான், உட்காருவான், ஒரு சத்தமும் இருக்காது. அந்த பயம் forces him to study. படிக்கணும், அப்பா கத்துவாரு, அப்பா திட்டுவாரு. அந்த பயம் நமக்கு நம்ம தகப்பன் மேல் இருக்க வேண்டும். நமக்கு அந்த தகப்பன் மேல் இருந்தா, அந்த பயம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவரை கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்கா வரும். பயம் இருக்கும்போது கீழ்ப்படிதல் வரும். நீங்க டியூட்டிக்கு 8 மணிக்குனா 8 மணிக்கு கரெக்டா ஏன் இருக்கிறீங்க? ஒரே கேள்வி கேட்கிறேன். 8 o'clock டியூட்டினா 8 o'clock தான் அங்க இருக்கிறீங்க. ஏன் 9 மணிக்கு போகாம 10 மணிக்கு போகாம 1 மணிக்கு போகாம? பயம். டைம் டியூட்டி 8 மணினா 8 மணிக்கு அங்க இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு அது கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். பயம் கரெக்டா இருக்கணும். அந்த பயம் வரலாம். நீங்க என்ன இருக்கீங்க? கரெக்டா 8 மணிக்கு அங்க போயிடுறீங்க டியூட்டிக்கு. யாரும் சொல்ல வேணாம், உன் அதிகாரி கூப்பிட்டு சொல்ல வேணாம், உன் கீழே இருக்கிறவன் சொல்ல வேணாம் என்னையா லேட்டா வரேன்னு. நீ கரெக்டா போயிடுவ. ஏன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏன் லேட்டா வரேன்னு. அதனால அந்த பயம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டா போயிடணும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ மனுஷனை பயப்படாத, மனுஷனை சார்ந்து இருக்காத. நீ என்ன பயந்து? யார் நியாயம் விதிக்கப்படுறாரு? அவரு நியாயம் விதிக்கிறாரு. எப்படி நியாயம் விதிக்கிறாருன்னா, அவன் கிரியைக்கு தகுந்தாப்புல தான் கொடுக்கிறாரு. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க முடியும். What we are sowing we will reap. நம்ம என்ன விதை விதைச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள பலனை கொடுப்பார். ஆமா, கண்டிப்பாக ஒருவருடைய ஆசீர்வாதமும் ஒருவருடைய பலனும் பயங்கரமாய் இருக்கும். தேவனை சார்ந்து, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு உரியவர்களாய், தேவனுடைய சித்தத்தின்படி. அந்த சித்தத்தின்படி சொல்றது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13. I think so. Philippians 2:12-13. அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறத பத்தி வசனம். 2 பிலிப்பியர் 12ஆம் அதிகாரம் 13. Philippians 2:12-13. சீவாசிப்போம். 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரத்தில் இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுல இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. 3:13-14. Brothers, I do not confess that is men, but one thing I forget, what lies began and straining forward, so that lies again. I press on towards goal for the prize of the upward call of God in Christ Jesus. அவருடைய அழைப்புக்கு
அவருடைய அழைப்புக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்புக்கு 12:13 அவருடைய அழைப்புக்கு நாம் உகந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார்னா ஒரு திட்டத்தோடு தான் அழைச்சிருப்பார். ஆண்டவர் ஒருவரோட நம்ம சேர்க்கிறாருன்னா அவர் ஒரு திட்டத்தோடு தான் சேர்ப்பார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம இன்று ஆராதனையில் ஒன்று கூடி நாம் இன்று ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம்னா கண்டிப்பாக தேவனுடைய சுத்தம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. தேவனுடைய சுத்தம் இல்லாமல் நாம் எங்கும் போக மாட்டோம். தேவனுடைய சுத்தம் இல்லாமல் நம்ம யாரோடையும் தொடர்பு கொள்ள மாட்டோம். நாங்கள் எங்களுடைய ஜெபமே தான், ஆண்டவரே உங்களுக்கு சுத்தம் இல்லாத காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு சுத்தம் இல்லாத யாரும் எங்களை ஃபோன் பண்ணக்கூடாது, உங்களுக்கு சுத்தம் இல்லாத யாரும் எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது, உங்களுக்கு சுத்தம் இல்லாத யாரும் எங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்களாக மாறிவிடும். ஆண்டவருக்கு சுத்தம் உள்ள காரியங்களை நாம் செய்யும் போது, ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நிற்கும் போது, ஐசாயா 66:2 அதில் அப்படிதான் சொல்லுது, the word of God, அதாவது ஆண்டவருடைய வசனத்தின்படி. ஏசாயா 66:2 வாசிப்போம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிற்றித்தனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையோ நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குறவனை எப்படி என்ன சொல்றீங்க? நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு பயப்படணுங்க. ஆண்டவர் கீழ்ப்படியணும். ஆண்டவர் மேல பயந்து இருக்கணும். ஆண்டவர் மேல பயம் இருந்தா நம்ம ஒழுங்கா இருப்போம். ஆண்டவர் மேல பயம் இருந்தா ஆராதனைக்கு ஒழுங்கா இருப்போம். ஆண்டவர் மேல பயம் இருந்தா நம்ம ஆண்டவருக்கு உரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா கண்டிப்பாக அவருக்கு உகந்த பாத்திரமாய் நம்ம மாறுவோம். We will be the chosen vessel. We will be made the vessel of God. Hallelujah. It all depends on us and everything depends on our movements. நம்மளை சார்ந்துதான் இருக்கிறது. நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை நம்ம செயல்படுகிறோமா நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி போகணும். இப்போ கரமா போகணும்னா நான் கரமாக்கு எப்படி போகணுமோ அந்த ரூட்டுக்கு நான் சிந்திச்சு போனால் தான் கரமா போய் சேர முடியும். நான் கரமா போகணும்னு சொல்லிட்டு நான் ரசக்கிமா ரூட்டில் போயிட்டு ஏன் கரமா வர மாட்டேங்குதுன்னா வரவே வராது. Hallelujah. Hope you are getting my message. அப்போ தேவனுடைய சித்தத்திலேருந்து விலகி போயிட்டே இருந்தா ஏன் ஆசீர்வாதம் வரல வரவே வராது. நீ போற ரூட் ரசக்கியமா, நீ போக வேண்டிய இடம் கரமா. Hallelujah. So there are two different directions. If you go in the right direction according to God's plan, அப்போதான் ஆசீர்வாதம் எப்படி வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:31 Acts 9:31 இதோட நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். Acts 9:31 அழகா சொல்றாங்க. அப்பொழுது 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகியது. இதுதான் நம்ம சபையில வரணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு, நம்மளுடைய சபைக்கு, நம்மளை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் தானாக தேடி வரும். நாம் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம். ஆசீர்வாதம் தேவன் நம்மளை தேடி கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். நான் அநேக முறை தேவனோடு போராடி இருக்கிறேன். இங்கே ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை? அவர் நிறைய முறை சொல்லியிருக்கிறார், நீதான் தடை என்று. சில தவறுகளை சொல்லுவார், நான் உடனே கரெக்ட் பண்ணுவேன், உடனே ஆசீர்வாதத்தை பெற்றேன். அதே போல நீங்க பயந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால் சபைக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.